வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது நார்த் இந்தியன் ஸ்டைல் பாவக்காய் வைக்கிறது. பாவக்காய் எப்படி மீன் ஸ்டைலில் வறுத்த மீன் இருக்கும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். அது அந்த மாதிரி வைக்கிறது. அதை கொஞ்சம் நம்ம கை விரல் நீளமுள்ள பாவக்காய்களை வாங்கிடுங்க. கை விரலை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும்ல, அது ரொம்பவும் பெருசாக தேவையில்லை. கை விரலை விட கொஞ்சம் நம்ம நடுப்பாம்பு விரல் இருக்குல்ல, அதை விட கொஞ்சம் நீளமாக உள்ள பாவக்காயெல்லாம் வாங்கிக்கோங்க. ரொம்ப பழுத்தது வேணால் கொஞ்சம் காயை நல்லா வாங்கி சுத்தமாக கழுவிடுங்க. மேலே உள்ள அந்த சொரசொரப்பான அந்த தோல் இருக்குல்ல, அதை மட்டும் மேலே நைஸாக சீவி எடுத்துக்கோங்க. வச்சுக்கோங்க. அதை சொல்கிறேன், அதை என்ன பண்ணணும்ட்டு அது தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து நடுவில் கீரி ஃபுல்லாக கீறிடக்கூடாது. அங்கிட்டு கொஞ்சம் இடம் இங்கிட்டு கொஞ்சம் இடம் பாக்கி வச்சுருக்கணும். அடுத்து அதை உள்ள பழுத்த விதை இருந்துச்சுன்னா அதெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க. சரியா? விதை பழுக்கலைன்னா அதை அப்படியே உள்ளே இருக்கட்டும், அப்படியே விட்டுருங்க. கிரிட்டு மட்டும் அப்படியே வச்சுருங்க. சரியா? அடுத்து பொடி வெங்காயம் நல்லா சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்க, தேவையான அளவு எடுத்துக்கோங்க. உள்ள மசாலா மாதிரி செஞ்சு நம்ம அதை ஃபில்அப் பண்ண. அதுக்காக தேவையான அளவு சின்ன பச்சை மிளகா இருக்குல்ல, சின்ன பச்சை மிளகா அதையே வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு அதையே வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேவையான மசாலா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அதையும் போட்டுட்டு நல்லா பரட்டி அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் ரெடி பண்ணிட்டு அந்த இது இருந்துச்சு பாருங்க, மேலே தோல் சீவி வச்சுருந்தோம்ல, அது கொஞ்சம் உப்பு போட்டு லைட்டாக அலசிட்டு கழுவிட்டு புளிஞ்சு அந்த மசாலாவில் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு இந்த பாவக்காய்க்குள்ளே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணிடணும். எல்லாத்தையுமே போட்டு நிரப்பிட்டு, ஏன்னா மேலே அது அந்த அது பிரிஞ்சிட்டு இருக்கும்ல, இப்படி அதை சேர்த்து வச்சுட்டு உள்ள நூல் போட்டு நல்லா கட்டிடுங்க. அது மேலாப்பில் இதுவாக திரும்ப என்ன பிரிக்கணும். வெந்ததுக்கப்புறம் மேலாப்பில் நூல் போட்டு கட்டிட்டு தேவையான அளவு எண்ணெய் போட்டு தேவையான அளவு உப்பெல்லாம் ஆல்ரெடி மசாலாவில் சேர்த்துருங்க. போட்டு மீனை எப்படி பொரிச்சு எடுக்கிறோமோ அந்த மாதிரி பொரிச்சு எடுத்துருங்க. அப்புறம் அந்த நூலெலாம் பிரிச்சுருங்க. பிரித்து எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்க, சும்மா சூப்பராக இருக்கும். எல்லா சாம்பார் சாதமும் தயிர் சாதம் ரசம் எல்லாம் எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். ஒரு பாவக்காய் வச்சு ஒரு தொட்டு சோறு சாப்பிட்ருக்கீங்க, நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்ஸ். அடுத்தது பார்ப்போம்.